டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தலைவலி, இன்றைக்கு அதுவும் ஒற்றை தலைவலி. கோடை காலம் வந்தாலும் குளிர்காலம் வந்தாலும் சாப்பிடுவதற்கு நேரமாகிறது, தூங்குவதற்கு நேரமாகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய சிரமம், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள்னு எது வந்தாலுமே காலையில் ஆரம்பிக்கின்ற வலி மாலை வரை இரவு வரை வாந்தி எடுத்து எடுத்து உள்ள இருக்கக்கூடிய பித்தம் சுத்தமாகும் வரை நம்மை பாடாய்படுத்தக்கூடிய ஒற்றை தலைவலி. தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியலும் ஒற்றை தலைவலி அதிகமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள்ல மிக முக்கியமாக ஏற்படக்கூடியது முகவாதம்னு சொல்லக்கூடிய நோயும் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா சார்ந்த நோய்களும் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்தும் போது குளிர்ந்த காற்று லேசாக முகத்தில் பட்டால் கூட ஏதோ ஒரு பெரிய கத்தியை வைத்து முகத்தை வெட்டியது போல ஏற்படுகின்ற வலி வரை நம்மை பாடுபடுத்துவதை பார்க்கிறோம். இந்த படுத்தலை குறைக்க இன்றைக்கு நான் உங்களுக்கு தலைவலி குணமாக கஷாயம் அப்படிங்கிறதை பற்றி சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த தலைவலி குணமாக கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை. வாங்க இந்த கஷாயம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் முதல்ல சேர்க்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி கஷாயங்கள் வைக்கும் போது நீங்க 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுப்பது ரொம்ப அவசியம். இந்த 300 மில்லி நன்றாக கொதித்து 100 மில்லியாக குறைந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கஷாயம், அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த நீரில் நன்றாக இறங்கி இருப்பதை பார்க்க முடியும். அதிமதுரம் 2 கிராம் அளவுக்கு அதிமதுரம், சோம்பு சூரணம் 2 கிராம் அளவுக்கு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு கொடிவேலி சுலபமா நாட்டு மருந்து கடையில கிடைக்குதுன்னு வாங்கிடுவோம். ஆனா அந்த கொடிவேலியை நாம் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடாது. பொதுவா சுத்தி செய்த கொடிவேலியாக அவை இருக்கும் போது சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டைங்கிறது இன்னைக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவால் ஏற்படுகின்ற வலி, முகவாதத்தால் ஏற்படுகின்ற வலி, முகவாதத்தால் ஏற்பட்டு ஒரு பக்கம் நரம்பு பாதித்து முகம் கோணலாக இருக்கக்கூடிய வலி, வாயை துறக்க முடியவில்லை, மென்று சாப்பிட முடியவில்லை, கண்களை துறக்க முடியவில்லைன்னு ஏற்படுகின்ற வலி வேதனைகள், எத்தனையோ போட்டாக்ஸ் ஊசிகளையும் எத்தனையோ ஸ்டீராய்டு மருந்துகளையும் கூட நான் சாப்பிட்டாகிவிட்டது. ஒரு பக்கம் முகவாதம் வந்த பிறகு ஒரு பக்கம் என்னால் மெல்ல கூட முடியாத அளவுக்கு வலிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த அத்துணை வலிகளையும் அந்த வலிகளுடைய தீவிரத்தையும் குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாகத்தான் இந்த தலைவலி தீர கஷாயம் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப வழக்கமா நான் ஒரு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை நிறுத்திட்டு இதை சாப்பிடலாமா? கூடவே கூடாது. வலிக்காக, நரம்பு வலிக்காக சாப்பிடுகின்ற மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நிறுத்தக்கூடாது. ஆனால் அந்த மருந்துகள் சாப்பிடும் போது உங்களுக்கு உடல் நலனில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை விட அந்த மருந்தோடு இணை மருந்தாக, துணை மருந்தாக இந்த தீநீரை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதை பார்க்க முடியும். அதே போல அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டையை போல பக்க விளைவை ஏற்படுத்தாத மருந்துகளை நாம் தேடினாலும் கிடைக்காது. வீட்டிலேயே செய்யக்கூடியது, சுலபமாக செய்யக்கூடியது. அப்ப இதை சாப்பிடும்போது நம்மளோட ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும் இல்லைங்களா? துவர்ப்பு கலந்த, காரம் கலந்த, கசப்பு சுவை இருக்கக்கூடிய இந்த கஷாயம் ரெடியாகிவிட்டது. தலைவலி குணமாக கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். தலைவலி இன்றைக்கு பொதுவா கோடை காலத்தில் ஏற்படுகின்ற தலைவலி, சைனஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலி, தொற்றுக்களால் ஏற்படுகின்ற தலைவலி, காயங்களால் ஏற்படுகின்ற தலைவலி, இதைவிட முக்கியமாக கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தங்களால் ஏற்படுகின்ற தலைவலின்னு கிட்டத்தட்ட 13 வகையான தலைவலிகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி தலைவலி வரும்போது சில நேரங்கள்ல அந்த தலைவலி வெறும் தலைவலியாக மட்டும் இல்லாமல் நம்மை பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு காய்ச்சல், குறிப்பாக இப்ப இந்த குளிர்காலத்தை பார்த்தோம்னா
ஒரு ராத்திரி ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வந்தோம், இல்ல இரவு ஒரு 10:30 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னாலே என்ன ஆகும், நமக்கு வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த குளிரில் நம்முடைய எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்து இருக்க ஆரம்பிக்கும் போது, பனி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு எது? தலைவலி தான். ராத்திரி படுத்தா தலைவலி, காலையில எழுந்தா தலைவலி, தலைவலிக்கான மாத்திரை போட்டால் தவிர தலைவலி தீர்வதில்லைங்கிற கவலையும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். தலைவலி, குறிப்பாக ஒற்றை தலைவலியில 5 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மைக்ரேன் சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைவலி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியல் நம்ம பார்க்கும்போது இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமம், சில நோய்கள் கூகுள்ல போய் தேடும் போதோ சாட் ஜிபிடியிடம் கேட்கும் போதோ அது தீராத நோயாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒருவேளை இந்த நோய் தீராது போல இருக்கு, இதுக்கு ஆயுசு ஃபுல்லா மருந்து சாப்பிடணும் போல இருக்குன்னு திரும்ப திரும்ப அதே தலைவலியோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இன்று அந்த தலைவலியை குறைக்கக்கூடிய, தலைவலியை குணமாக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்தை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை, வெறும் 3 பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. இந்த மருந்து 5 நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். முதலாவது சைனசைட்டிஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைபாரம் மற்றும் தலைவலி. இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனைட்டிஸ், ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கிறோம். இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் வெறும் தொற்றை குறைப்பதற்கு, ஒவ்வாமையை குறைப்பதற்கு மட்டும்தான் மருந்துகள் நாம் தேடுகிறோமே தவிர நோயை குணப்படுத்துவதற்கு நாம் எந்த விதமான முயற்சியும் எடுப்பது கிடையாது. அந்த வகையில இன்றைக்கு இந்த ஒற்றை தலைவலியை, குறிப்பாக சைனசைட்டிஸினால் ஏற்படுகின்ற தலைவலியை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்றுதான் இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை சேர்த்த ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த கஷாயம்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு சைனசைட்டிஸ் தலைவலி போலவே நமக்கு ஏற்படுகின்ற தலையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தினாலும், கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தினாலும், ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய ட்ரைஜெமினல் நரம்புடைய அழுத்தத்தினாலும் ஏற்படுகின்ற தலைவலி தான் இன்றைக்கு பெரிய துயரை உருவாக்குவதை பார்க்கும். நம்முடைய நடு மண்டைன்னு சொல்லக்கூடிய உச்சி மண்டையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தொடருக்கு ட்ரைஜெமினல் கேங்லியான்னு பேர். இதிலிருந்து உருவாகக்கூடிய நரம்பு 2ஆக பிரிந்து வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருந்து நேராக புருவ மத்திக்கு வந்து கீழே தாடைக்கு வந்து தாடை முழுவதும் ஃபேஷியல் நரம்புன்னு சொல்லக்கூடிய நரம்பாக உருவாகி, அதே போல உதடுடைய ஒரு பகுதியில அந்த அந்த பகுதியுடைய இயக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நரம்பாக அது இருக்கிறத பார்க்கும். எப்பெல்லாம் இந்த ட்ரைஜெமினல் நரம்பு நேரடியாக ஒரு அழுத்தத்துக்கு உருவாகுதோ, பாதிப்புக்கு உருவாகுதோ, அதீத குளிர், காயங்கள், தொற்றுக்கள் இல்லது நேரடியாக அதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ட்ரைஜெமினல் கேங்லியோனை எப்ப பாதிக்குதோ, அதிலிருந்து உருவாகக்கூடிய நரம்பான ட்ரைஜெமினல் நரம்போ அந்த கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை அடையிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நிலை அடைந்த போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள்ல ஒன்றுதான் இன்றைக்கு ஃபேஷியல் பெராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முகவாதம்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு பக்கம் மட்டும் முகம் ஓரமா போய் விடுவதை பார்ப்போம். இரண்டாவது நோயாக ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லக்கூடிய நரம்புகளுடைய அழுத்த நோயாக அது இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா நமக்கு ஏற்பட்டா என்ன ஆகும்? உதடுல இருந்து நாக்கு, நம்முடைய முகத்துடைய ஒரு பக்கம் முழுவதுமே ஒரு மாதிரி மரத்து போனக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தாடையை விரிக்கவோ சுருக்கவோ முடியாது. உணவை மென்று சாப்பிட முடியாது. வாயில் எச்சில் ஊறும்போது அந்த எச்சில் முழுங்க முடியாது. எச்சில் வழிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கண்களுடைய துடிப்புகள் சில நேரத்துல பாதிக்கப்படும் போது கண்களை மூடுகின்ற இயல்பை இழந்து போய்விடுவோம். கண்கள் துறந்து கொண்டே இருந்து வறட்சி ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற அரிப்பு, வேதனைங்கிறதும் இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு நோயுடைய அறிகுறிகளாக நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஏற்படலாம், இரு பக்கமும் ஏற்படலாம், 2 நரம்புகளுமே கூட பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா சார்ந்த நோய்களையும்
உடலில் ஏற்படுகின்ற இந்த முகவாதம் சார்ந்த நோய்களையும் குணப்படுத்த வேண்டும். ஃபேஷியல் பால்சின்னு சொல்லக்கூடிய நோயை குணப்படுத்த வேண்டும் வரும்போது இன்றைக்கு நேரடியாக சிகிச்சைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸும் சில வகையான ஸ்டீராய்டு மருந்துகளும் தான் சிகிச்சையாக கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக சில நேரங்கள்ல இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் கூட நம்ம உடம்புல தேவையான மாற்றங்களை உருவாக்குவது கிடையாது. முகவாதம் இருக்கு, பல்லு கடிச்சா வலி வருது, பட்டாணி கடிச்சா கூட வலி உயிர் போகுது. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவை பொறுத்தவரையிலும் என்னதான் சிகிச்சைகள் எடுத்து கொண்டிருந்தாலும் அந்த வலி சில நேரங்கள்ல பொறுக்க முடியாத வலியாக, குறிப்பா இந்த குளிர்காலத்துல ஒரு கார்ல போகும்போது ஒரு ஏசி படுது, இல்ல பஸ்ல போறோம் சில்லுன்னு காத்துப்படுது, ஏன் எனக்கு நம்ம வீட்லயே ஏசியில உட்கார்ந்தா கூட அந்த வலி சுருக்கென்று ஏற்படுகின்ற வலி கண்களில் கண்ணீரை மட்டுமல்ல மிகப்பெரிய அளவு வாழ்க்கையை பற்றியே பயத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அவ்வளவு மோசமான ஒரு வலி இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு நோயால் ஏற்படுகின்ற வலி. அதே போல இந்த நோயுடைய தன்மை அதிகமாகும் போது எந்த பக்கம் தசைகள் நல்லா இருக்கும் அந்த பக்கம் இந்த தசையில பலமில்லாத முகமே ஒரு பகுதியாக அப்படியே இழுத்து கொண்டு போய் விடுவதை பார்க்க முடியும். இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவில் ஏற்படுகின்ற வலிகளுக்கும் சரி, இது ஏற்படுவதற்காக ட்ரைஜெமினல் கேங்க்லியான்ல ஏற்படுகின்ற அழுத்தங்களையும் சரி மிகப்பெரிய அளவில் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டைன்னு சொல்லுவோம். இந்த மூன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மிகுந்த அளவுல இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுடைய அந்த பெயின் குறையறதை நம்ம பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சவாலாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்துடைய தேக்கத்தினாலும் இந்த பித்த மிகுதி அதிகமாகும் போது ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறதுனாலையும் நம்மில் நிறைய பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது உணவு குழல் எரிவு நோய் தீராத நோயாக இருக்கிறத பார்க்கிறோம். என்னதான் இந்த உணவு குழல் எரிவு நோயை குறைப்பதற்கு சில மருந்துகள் மாத்திரைகள் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய பேர் இந்த சிரமத்தை மாற்ற, அமிலத்தன்மையை குறைக்க மருந்துகள் மாத்திரைகள் எது எடுத்து கொண்டிருந்தாலுமே மருந்துகள் சாப்பிடும் போது சற்று குறைவாக இருப்பது போல் இருக்கக்கூடிய இந்த வயிறு வலியும் வயிறு எரிச்சலும் தலைவலியும் கூட இந்த மருந்துகளை ஒருவேளை நாம் நிறுத்தினால் கூட உடனே பூதாகாரமாகவே அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில மிகப்பெரிய அளவுல நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வேண்டும். பித்தம் சார்ந்த கழிவுகளை நீக்கி இந்த பித்தத்தால் ஏற்படுகின்ற அந்த ஒற்றை வலி சார்ந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை போன்ற கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பித்த நோய்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். உடம்புல இருக்கக்கூடிய எரிச்சல், உடம்புல இருக்கக்கூடிய அரிப்பு, உடம்புல ஏற்படுகின்ற ஒவ்வாமை சார்ந்த அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே பித்த மிகுதியால் ஏற்படுவது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து அந்த உணவு ஜீரணமாவதிலிருந்து, ஜீரணமான உணவுகள் சத்துக்களாக சேர்வதிலிருந்து, சத்துக்கள் உடலுக்குள் முழுமை பெற்ற அணுக்களாக சென்று சேர்ந்து நம்ம இயக்கத்தையும் நம் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுப்பதிலிருந்து அனைத்துமே செரிமான மண்டலத்தால் ஆவதுதான். ஆனா பித்தம் மிகும் போது வயிறு, ஈரல், சில கண்கள்ல இருக்கக்கூடிய தோள்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். அதனால இந்த அமிலத்தன்மை சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சார்ந்த சிரமத்திற்கும் இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு தலைவலி எவ்வாறு நமக்கு சிரமத்தை உருவாக்குகிறதோ அதே போல இன்னொரு சிரமம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிற்றில் ஏற்படுகின்ற அசாதாரணமான ஒரு வலி. இது ஆண்களுக்கு ஏற்படுறதை பார்க்கிறோம், பெண்களுக்கு ஏற்படுறதை பார்க்கிறோம். ஆண்களுக்கு ஏற்படும் போது இது குடலுடைய அலை இயக்கத்தை குறைத்து விட்டு குடல் இறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயாக மாறுது. அதே பெண்களுக்கு ஏற்படும் போது இது கருப்பை மண்டல நோயாகவும் கருப்பை முட்டை சார்ந்த கட்டிகளாகவும் மாறிவிடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு இது சார்ந்த சிரமங்களை குறைப்பதற்கு கூட இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு பெரும்பாலும் காய்ச்சலை பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா? எல்லா சிவன் கோயிலையும் போய் நீங்க சுத்திட்டு வந்தீங்கன்னா ஜுவர ஹரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. சிவனுடைய அந்த ஒரு மண்டபத்தை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா லெப்ட் கார்னர்ல இருப்பாரு. நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போனா கூட அவ்வளவு பெருசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லா கோயில்லுமே ஜுவர ஹரேஸ்வரர் அப்படின்னு இருப்பாரு. வைத்தீஸ்வரன் கோயில்ல போனீங்கன்னா
திரும்பி வரும்போது பெரிய சன்னதியோடவே உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜுவரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா பிணி. இந்த பிறவியே ஒரு பிணிங்கிறதுனால பிறவியை அறுத்து நமக்கு முக்தி அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு ஜுவரஹரேஸ்வரர்னு பேரு. வெறும் காய்ச்சலை போக்குவதற்குன்னு கிடையாது. அப்ப அந்த காலத்துல காய்ச்சல்கள் ஏற்படும் போது எவ்வளவு மோசமான காய்ச்சல்களாக இருந்தால், உயிர்கொல்லி நோய்களாக அந்த காய்ச்சல்கள் இருந்தால், ஜுவரஹரேஸ்வரர்னு ஒரு இறைவனையே துதிக்கின்றது நம்ம ஒரு பழக்கமா வச்சிருப்போம். ஜுவரம்ங்கிறது அவ்வளவு பெரிய நோய். இந்த காலத்துல காய்ச்சல் ஏற்படுவதற்கு காரணம் விட்டமின் குறைபாடுகளா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகளா, தொற்றுக்களா, காயங்களா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது இந்த மாலை நேரத்துல இருக்கக்கூடிய ஓய்வுனால இந்த மாதிரி சோர்வு ஏற்படுதாங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த காய்ச்சல்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது காலை முதல் இரவு வரை உடம்புல சோர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். சர்வாங்க கிரகம்னு சொல்லுவோம். இந்த தலைய நல்ல ஒரு ரிப்பன் போட்டு இறுக்கி கட்டினா எவ்வளவு ஒரு இறுக்கம் வரும். இதே இறுக்கம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸ்ல இருந்தா உடம்பு எப்படி இருக்கும்? அது கூட உணவு எனக்கு சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஒமட்டல் வருது, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது, வேர்வையே கிடையாது, மோஷனே போறது கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில எப்படி நம்ம உடம்பு இருக்கும்? இதுக்கு பேர் தான் உண்மையிலேயே காய்ச்சல். காய்ச்சல்னா வெறும் தலைவலி ஏற்படுறது, உடம்புவலி ஏற்படுறது, சூடு குறைக்க ஒரு ஜுர மாத்திரை போட்டுக்கிறன்றது கிடையாது. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் ஏற்படுகின்ற சிரமம் காய்ச்சலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப காய்ச்சல் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? தொடர் காய்ச்சல் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப மாசத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற நுரையீரலுடைய பாதிப்பினால் ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருந்தா என்ன பண்ணணும்? இந்த காய்ச்சல் எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, முதல்ல இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டையை வைத்து செய்யக்கூடிய கஷாயம் செய்யணும். இது ஒவ்வொன்றையும் 2 கிராம் எடுங்க. கொடிவேலியுடைய சுத்தி மட்டும் நிறைய முறை நான் சொல்றேன். 21 நாள் சுண்ணாம்பு தண்ணியில பகல் வேளைகள்ல, 21 நாள் பசும் கோமியத்துல ஊற வைத்து பிறகு எடுத்து நறுக்கி மிஷின்ல போட்டு அரைக்கப்பட்ட சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை தான் இவ்வளவு சிறப்பான மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கஷாயம் என்னதான் தலைவலி குணமாவதற்கான கஷாயமாக நம்ம சொல்லப்பட்டாலுமே கூட இந்த கஷாயம் மிகப்பெரிய அளவுல நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, குறிப்பாக கணையம் சார்ந்த, பெருங்குடல் சார்ந்த புற்றுநோய்கள் நமக்கு ஏற்படும் போது, இந்த புற்றுநோய்களுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய சிகிச்சைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய்கள் குணமாக குறைய, தீவிரம் குறைய இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது நமக்கு ஏற்படுவது ஒரு நாள் காய்ச்சலா, இல்ல ஒரு நாள் காய்ச்சலுக்கு பிறகு சிக்கன் குனியா வந்த போது நம்ம உடம்புல ஏற்பட்ட வலிகள் போல வலிகள் இருக்கிறதா, அல்லது நமக்கு மாலை நேரங்கள்ல மட்டும் காய்ச்சல் ஏற்படுதா, அல்லது பனிமழையில் நனைந்தால் மட்டும் காய்ச்சல் ஏற்படுகிறதா, அல்லது எதுவுமே இல்லை சார், நெஞ்சில மட்டும் கொஞ்சம் சளி இருக்கு அதனால காய்ச்சல் வருதா, எதனால வருகிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதலுதவி சிகிச்சையாக நாம் என்ன வீட்டிலேயே செய்து கொள்ள முடியும்? காய்ச்சலை குறைப்ப, நுரையீரல் தொற்றை குறைக்க, வீசிங்க குறைக்க, இதை நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வகையில அதிமதுரம், சோம்பு, கொடிவேலி வேர்பட்டை ஒவ்வொன்றும் 2 கிராம். கொடிவேலி வேர்பட்டை மட்டும் சுத்தி செய்ததாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவலி சார்ந்த, அதே போல சோரியாசிஸ் சார்ந்த நோய்கள் வேகமாக குணமடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமதுரம், சோம்பு, கொடிவேலி வேர்பட்டை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் எங்க சார் போய் கொடிவேலியை சுத்தம் செய்யறது, கொடிவேலி அப்படியே இருந்தா கொடுங்க சார், இல்லைன்னா எனக்கு இதுக்கு பதிலாக ஏதாவது மாத்திரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சினிக் மாத்திரைகள். இந்த சினிக் மாத்திரைகளுடைய பயன்பாடுகளை நிறைய நான் சொல்லியிருக்கேன். மூக்கு உள்ள இருக்கக்கூடிய சைனஸ் கிளாண்ட், அதே போல நம்முடைய மூச்சு பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வால்வுகள், குறிப்பா மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் அனைத்தையுமே நம்ம குறைக்க முயற்சி செய்தாதான் இந்த ஒற்றை தலைவலி, தலைவலி, தோஷத்தால் ஏற்படுகின்ற, தாதுக்களால் ஏற்படுகின்ற தலைவலிகள் கூட படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். இந்த சினிக் மாத்திரைகள் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்க அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலை வேர்பட்டையை போட்டு இந்த கஷாயத்தை குடிங்க. யாருக்கெல்லாம் முடியலையோ நீங்க சினட் மாத்திரைகளை பயன்படுத்துங்க. எது சிறந்தது? நிச்சயமா இந்த கஷாயம் தான் சிறந்தது. முடியாதவர்கள் சினட் மாத்திரைகளை காலை 2, இரவு 2 பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த நிகழ்ச்சியை, இந்த ப்ரோக்ராமை, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை,
ஏன்னா இந்த தலைவலி, ஒற்றை தலைவலியினாலேயே வாழ்க்கையை இழந்த பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. தலைவலி ஏற்படும் போது ஏற்படுகின்ற அந்த துயரத்தினாலேயே நான் எங்க வேலைக்கு போனா, மேல் படிப்புக்கு போனா, வெளிநாட்டுக்கு போனா என்னால சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வரக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகளை கூட தவிர்த்து விட்டு உலகத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய இந்த பகிர்தல் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டுமல்ல, எல்லா வழியிலேயுமே தலைவலி, ஒற்றை தலைவலி, உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் மேல காய்ச்சல்னால ஏற்படுகின்ற தலைவலி, சிக்கன்குனியா காய்ச்சல்னால ஏற்படுகின்ற தலைவலி, குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற தலைவலியோடு கூடியிருக்கக்கூடிய சளி தொந்தரவு, காய்ச்சல் அனைத்தையுமே மிகச் சுலபமாக மாற்றக்கூடிய மாத்திரைகள் இந்த சினிட் கேப்சூல்ஸ் அல்லது இந்த அதிமதுரம், சோம்பு, சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை சேர்த்த மிக அழகான இந்த கஷாயம். இது ரெண்டத்துல எதை பயன்படுத்தினாலும் நமக்கு நல்லா இருக்கும். முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை என்னோட கேட்டுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.